வீட்ல இருந்துட்டே பார்ட் டைமா ஜாப் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான சான்ஸ். இந்த சான்ஸை பயன்படுத்தி உங்களால வீட்ல இருந்துட்டே பணம் சம்பாதிக்க முடியும். இந்த ஜாப் பண்றதுக்கு உங்களுக்கு 18 வயசு ஆகியிருந்தாலே போதும். வேற எதுவுமே தேவையில்லை. இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்லயே கிடைக்கும். ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லே கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு சாக்ஷி. இப்ப சாக்ஷி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் வேணும்னே கயிறு கட்டி இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கான். இப்பவே சாக்ஷியை பார்த்தவன கயிறை இழுக்க அவ கீழே விழற மாதிரி போக டக்குன்னு ஒரு பையன் பிடிச்சிடறான். அவன் வேற யாரு கிடையாது, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, சாக்ஷியோட புருஷன். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் தான் சாக்ஷி, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி இவனு கேட்டுட்டு இருக்கான். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவனை பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை பிடிச்சி மாட்டிட்டு இருக்கான். இதுக்காக இந்த மாதிரி மத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க, பிடிச்சி ஜெயில போட்டு வைப்பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவன் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்பவே கூட்டிட்டு வந்தவொன்னா அந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு என்ன சொல்றானா, மேடம் என்கிட்ட சொல்லாம எதுக்காக நீங்க தனியா போனீங்க, உங்களை நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். என் பொண்டாட்டிய பாத்துக்கிறத விட உனக்கு என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல விடுக்க, அவன் மேல எந்த தப்பு இல்ல, திட்டாதீங்க, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷி அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ அந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு கிட்ட நடந்து வரான். கிட்ட என்ன சொல்றானா, நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இல்லீகல் அஃபேர் இருக்கு. இப்ப இந்த பக்கம் சாக்ஷியை தான் காட்டுறாங்க. அவ குளிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அவளோட கால் ஸ்லிப் ஆகி அங்க உள்ள பாத்டப் மேலே அவளோட மண்டை இடிச்சிருது. அப்படி இடிச்சதுல அவளுக்கு தலையில அடிபட்டு லைட்டா அவளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. பார்த்தா அவ நல்லாவே பார்க்க ஆரம்பிச்சிடறா. அவளோட கையை அவளால பார்க்க முடியுது. இப்ப இந்த சந்தோஷத்தை அவளோட புருஷன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வேகமா ஓடி போக, அந்த இடத்துல பார்த்தா அவ புருஷன் அந்த வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு என்ன கேக்குறானா, உன் பொண்டாட்டி உனக்கு பிடிக்குமா இல்ல என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்ணு தெரியாதவளை யாருக்கு தான் பிடிக்கும், நீ தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கத சாக்ஷி அவளோட கண்ணாலேயே பாத்துடுறா. இதை பார்த்தவன அவளோட மனசு உடைஞ்சு போயிட்டு, இவங்க ரெண்டு பேரும் எப்பயில இருந்து இப்படி இருக்காங்க, இவன் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா, எனக்கு கண்ணு தெரியலன்ற காரணத்தினாலதான் இவன் இப்படி பண்ணானா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடானா, சாக்ஷி அவளோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் இவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். பொண்டாட்டி உன்னை பாத்துக்கிறதுக்காக ஒரு பொண்ணை நான் வேலைக்கு வச்சிருக்கேன், இந்த பொண்ணு எப்பவுமே இனிமே நம்ம வீட்டுல தான் இருக்க போறா அப்படின்னு சொல்ல இவளுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. பார்த்தா அவளோட கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி வெளியே அஃபேர் ஆனதான் ஹீரோ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே இதுவாதான் இருக்கும் அப்படின்னு சாக்ஷி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கையில ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு நேரா அந்த ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப அந்த ரூமுக்கு போய் இந்த வேலைக்கார பொண்ணை தான் கூப்பிடுறா, ஐரின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கையில கத்திரிக்கோளோட வர்றத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பயந்தே போயிடுறாங்க. இப்ப வந்து கத்திரிக்கோளை எடுத்து கிட்ட காட்ட ஹீரோ பாத்தீங்கன்னா பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறான். இந்த ட்ரெஸ்ல உள்ள டேக கொஞ்சம் கட் பண்ணி கூட அப்படின்னு சொல்ல அவளுமே அதை கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பெட்ல உட்காந்துக்கிட்டு இருக்க, மேடம் நீங்க எதுக்காக கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியல, இதெல்லாம் கையில எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ நைஸா அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பாக்கும்போது அவனோட கால்ல ஆணி குத்திருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஆணு கத்திட்டு இருக்க, என்னங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு இவ்வளவு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவா ஆமான்னு சொல்றான். உன்னோட வாய்ஸ் கேட்டதுனால நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாத்து வாங்குங்க, கீழே என் ட்ரெஸ்ல உள்ள ஒரு பின் விழுந்துருச்சு, அது உங்களோட கால்ல குத்தி உங்களை கஷ்டப்படுத்திற போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் பாத்து இருந்துக்கிற பொண்டாட்டி வா நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஐரினுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ எப்படி இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்ற விஷயத்த இவ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வர ஹீரோவளை காப்பாத்தி முதுகுல ஏறிக்க சொல்லியிருக்க. இவளுமே ஏறி உட்காந்துப்பா. இப்ப ஹீரோ தான் அவளை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். இப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா, நான் காலம் பூரா உன்னை இப்படியே சுமக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ண இவளுமே ஹீரோவை கல்யாணம் பண்ணிருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்பவே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்றானா, நீங்க எனக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா திருப்பி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ ஹீரோவை பழிவாங்குற நோக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட ஹாலுக்கு வந்து பார்த்தா இந்த ஐரின் ஏதோ வீட்டுக்கே ஓனர் மாதிரி உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐரின் அவ குடிச்சிட்டு இருந்த ஜூஸ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஜூஸ் இருக்கு, இதை குடிங்க அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், நான் எது கேக்குறேன்னா அதையே குடி, ஏன் தெரியுமா, ஏன்னா நான் அந்த வீட்டுக்கு முதலாளி, நீ இந்த வீட்டுல வேலைக்காரி அப்படின்னு இவ சொல்ல அந்த ஐரனுக்கு கோபம் அதிகமாயிட்டு வேணும்னே அதிக சூடோட காஃபி போட்டுட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க காஃபி எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த காஃபியை லைட்டா தொட்டு பாக்குறா. இந்த காஃபி ரொம்ப சூடா இருக்கு போல இருக்கே, எனக்கு கொஞ்சம் ஆற வச்சு கூட அப்படின்னு சொல்ல
இவ ஆற வைக்காம இன்னும் அதுல சுடு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் நம்மளோட கண்ணால பாத்துட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா இந்த காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயினும் அந்த காஃபியை வாங்கிக்கிறான். இப்ப அவ குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது டக்குன்னு அந்த காஃபியை ஐரின் மேலே கொட்டி விடுற. ஐரின் கத்த ஆரம்பிக்கிறா, ஐயோ சுடு தாங்க முடியலையே அப்படின்னு. இவ கத்துனதை கேட்டவன இவ என்ன சொல்றானா, காஃபி ஆறிதானே போச்சு, அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல இவ செமகாண்டாயிட்டு அவளோட கையை கொண்டு போய் தண்ணியில நினைச்சிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு நேரா ஹீரோ கிட்ட தான் போறா. உன்னோட பொண்டாட்டி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா பாரு, என்னோட கையை எரிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ தெரியாம பண்ணிருப்பா, அவளே கண்ணு தெரியாத பொண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ எப்பதான் அவளை டைவர்ஸ் பண்ண போற அப்படின்னு இவ கேக்குறா. நான் இதுக்காக அவளை டைவர்ஸ் பண்ணணும், அவளை நான் டைவர்ஸ் பண்ணனா சொத்துல பாதி சொத்து அவளுக்கு போயிடும், டைவர்ஸ் பண்ணாம வச்சிருந்தா முழு சொத்து எனக்கு தான் சொந்தம், அவளை விட்டு தள்ளு, நீ நானும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இவன் அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா என்ன, நானே என்னோட பிரச்சனைய சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவ ஹீரோயினை தீர்த்து கட்ட வழி பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த ஐரின் ஹீரோயினை பாக்குறா. பார்த்தா ஹீரோயின் ரொம்ப கியூட்டா இருக்கா. உன்னோட ஃபேஸ் இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே அவன் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், அந்த மூஞ்ச நான் நாசமாக்கிறேன்னா கண்டிப்பா அவனே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுருவான் அப்படின்னு இவ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. வீட்டுல யாருமே இல்லாத நேரமா பார்த்து அந்த இடத்துல ஹீரோயினோட கல்யாண போட்டோ இருக்கு. அந்த போட்டோவோட ஆணியை பாத்தீங்கன்னா இவ லூஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அந்த போட்டோவை அதே இடத்துல மாட்டி விட்டுதான். இப்ப அவ என்ன பிளான் பண்றானா, இந்த போட்டோக்கு கீழே ஹீரோயினை உட்கார வச்சுட்டா அந்த போட்டோ அவளோட மூஞ்சிலே விழுந்து ரத்த காயமாயிரும். அதுக்கப்புறம் உன்னை அவன் சீக்கிரம் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவான் அப்படின்னு இவ ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிடறா. இப்ப போய் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, மேடம் இதே இடத்துல உட்காருங்க, ஒரு டெலிவரி வந்திருக்கு, அதை வாங்குறதுக்காக நான் வெளியே போறேன், வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக இவ்வளவு அமைதியா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஐரின் நம்மளோட செருப்பெல்லாம் கழட்டிட்டு அமைதியா போய் அங்க உள்ள சோஃபால உட்கார்ந்துடுறா. உன் மூஞ்சிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை பார்க்காம நான் இருப்பேனா, என் கண்ணு முன்னாடிதான் நடக்கணும் அப்படின்னு இவ உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். இப்ப அவளை பாத்தீங்கன்னா எங்க போயிட்டா இவ அப்படின்னு வந்து ஹீரோயினை தேடிட்டு இருக்கும்போது நான் இங்க இருக்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை எடுத்து இவளோட மூஞ்சிலே அடிச்சிடறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றானா, உங்க முகத்துல உள்ள காயம் ஆழமா இருக்கு, தழும்பு வார வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் வேணும்னு பண்ணல, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருந்துச்சு, திருடன் தான் வந்துட்டானு நினைச்சு நான் தான் போட்டோவை எடுத்து அடிச்சிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தோன்னே இவ என்ன சொல்றானா, சார் உங்களோட பொண்டாட்டிய மூஞ்சி எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நான் ஏதோ பண்ணலங்க, நம்ம வீட்டுக்குள்ள திருட வந்துட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு இவன் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு யார பக்கம் சப்போர்ட் பண்றதுனே தெரியல. ஆனா வேற வழி இல்ல, இவன் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்ப ஹீரோ ஐரின் கிட்ட என்ன சொல்றானா, என் பொண்டாட்டிக்கு கண்ணு தெரியாது, அவ உன்னை தாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல, அவ மேல எந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ யோசிச்சு பாக்குறா, இவ இப்படி கரெக்டா என்னோட மூஞ்சில அடிச்சா, இல்ல அவளுக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் லைட்டா ஷாக் ஆயிரா. ஆமா இவளுக்கு கண்ணு தெரிஞ்சனாலதான் என்ன அடிச்சிருக்கா, வேணும்னு ஏதாவது பண்ணிருக்கா, இவ என்ன கொலை பண்ண பார்த்தா கொலைகேஸ்ல தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க இவதான் என்கிட்ட சொல்லிட்டு போனா, ஏதோ டெலிவரி வருது நான் வாங்க போறேன், வீட்டுல பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போனா, இவ போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்டு கேடுச்சு, நான் என்ன பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் கையில எதுவுமே கிடைக்காம அந்த போட்டோவை எடுத்தேன், ஏன்னா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே, என்ன பாதுகாக்கிறதுக்காக நான் பண்ண விஷயம் உன் மூஞ்சில காயமாகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ இது எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்கான். ஆனா அந்த ஐரின் விடுற மாதிரியே இல்ல நீ என்ன கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் கண்ணு தெரியாத மாதிரி அமைதியா வந்து அவ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நான் எதுக்காக உன்னை கொலை பண்ண பார்க்கணும், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் உன் மேல எதுவும் வஞ்சகமா இருக்கேனா, இல்ல நீ எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டியா, இல்ல என் ஹஸ்பண்டுக்கும் உனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கா, அப்புறம் எதுக்காக நான் இப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அமைதியாயிரான், இவளுக்கும் வேற வழி இல்லாம அமைதியாயிரா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இது எல்லாமே தெரியாம நடந்த விஷயம் தான், யாரையும் பிளேம் பண்ணிக்காம அமைதியா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் யாருக்கு தெரியாம ஒரு வக்கீல பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பொண்ணு ஒன்னா இருந்த போட்டோவெல்லாம் எடுத்து, இந்தாங்க இந்த போட்டோ வச்சுட்டு என் புருஷன் கூட நான் டைவர்ஸ் அப்ளை பண்ணணும், அதை அப்ளை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல அவரு ஓகேன்னு சொல்லிடுறாரு. சரி உங்களோட பையனை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட பையன் என் இறந்த கணவரோட பையன், அந்த பையனுக்கும் இப்ப இருக்க புருஷனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அதனால என் பையனை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, எனக்கு தேவை டைவர்ஸ் அப்படின்னு சொல்ல அவரு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பையனை பாக்குறதுக்காக தான் போறா. 2 வருஷத்துக்கு அப்புறமா நான் உன்னை பார்க்க போறேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கா அப்படின்னு இவ பார்த்தா அந்த இடத்துல நிக்கிறது அவளோட பையனே கிடையாது. இப்ப அதை பார்த்தோன்னா அவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு உண்மையாவே கண்ணு தெரியாம இருக்கும்போது அவளோட பையனை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்புவா. பார்த்தா அவன் பையனோட வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். டே என்னடாச்சு உன்னோட வாய்ஸுக்கு குரல் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, பையனுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு அதனாலதான் குரல் வேற மாதிரி
மாதிரி இருக்கு, நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இவளோட உண்மையான பையனை அந்த ஐரின் பக்கத்துலயே உட்காந்து அவனோட வாயெல்லாம் மூடி வச்சிட்டு இருப்பா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவனோட பையனை இல்லாம இன்னொரு பையனை தான் ஸ்கூலுக்கே வழி அனுப்பி வச்சிருப்பா. 2 வருஷமா அவளோட பையன் ஃபாரின்ல தான் படிச்சிட்டு இருப்பான். இப்பதான் திரும்பி வந்திருக்கான். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவளுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படின்னா அன்னைக்கு என் வீட்டுல இருந்து போனது என்னோட பையன் தான், ஆனா அன்னைக்கு என்கிட்ட பேசினது என் பையன் கிடையாது. 2 பசங்க ஒரே இடத்துல இருந்திருக்காங்க, ஆனா என் பையன் திரும்ப வரவே இல்லை அப்படின்ற விஷயம் இப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. இந்த அதிர்ச்சி தாங்க முடியாம இவ ரொம்பவே பயந்து போய் ரோட்ல வந்துட்டு இருக்க. ஒரு ஸ்கூட்டர்ல வந்த பொண்ணு இவளை இடிக்கிற மாதிரி வர 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இப்ப இந்த லேடியை பாத்தீங்கன்னா ஓடி வந்து சாக்ஷி தான் தூக்குறாங்க. ஏமா கண்ணு தெரியாம எதுக்காக ரோடு கிராஸ் பண்ற அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு இருக்க. என்னோட பையனை காணும், அவனை தேடிதான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்ன கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல கண்ணு தெரியாத பொண்ணா இருக்காளே அப்படின்னு இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா இல்ல இங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வேணாம், ஏன்னா என்னோட புருஷனும் ஒரு போலீஸ் தான், என்ன வேற ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல இவ்வளவு கூட்டிட்டு போய் டிராப் பண்றா. இப்ப சாக்ஷி வேகமா ஓடும்போது ஒரு நிமிஷம் நில்லுமா, நீ பாட்டுக்கு போற, காசு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்ல இந்த என் பேக்ல இருந்து நீயே எடுத்துக்க அப்படின்னு சாக்ஷி சொல்றான். பார்த்தா அவளோட பேக்ல நிறைய பணம் இருக்கு. இப்ப அவன் நிறைய பணத்தை எடுத்து அவளோட பேக்ல வச்சுட்டு ஒரே ஒரு நோட்டு தான் எடுத்துட்டேன், மத்த எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க ஹீரோயின் அவளை புடிச்சுக்கிறான். உனக்கு கண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எதுக்காக கண்ணு தெரியலன்னா இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அட என்னமா தங்கச்சி, அக்காக்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தர மாட்டியா அப்படின்னு சொல்லி இந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட பேரு ஜான்சி. இப்ப ஜான்சியை பாத்தீங்கன்னா சரி போய் உன் பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறா. இப்ப உள்ள ஓடி போயிட்டு போலீஸ்காரர் கிட்ட என்ன சொல்றானா, என்னோட பையன் காணாம போயிட்டு அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. மேடம் அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பு இல்ல, எங்களோட டிஎஸ்பி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எங்க உங்க டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோவை இன்னைக்குதான் இந்த பிரான்ச்சுக்கு ஹெட்டா போட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என்னாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பூனைக்குட்டி காணோம் அப்படின்னு இவ சொல்லிடுறா. ஹீரோவை பார்த்த உடனே இப்ப ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்கான். பொண்ணாட்டி எதுக்காக இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பூனைக்குட்டி காணுங்க, அது பாவம், தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல பூனைக்குட்டியை காணுன்றதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கான். இவன் கேட்கிற எல்லாத்துக்கும் ஹீரோயின் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரே டவுட்டா இருக்கு, இவளுக்கு உண்மையாவே கண்ணு தெரியுதோ, நம்மள ஏமாத்திக்கிட்டே இவ்வளவு நாள் இருக்காளா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவில டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பென்சில் எடுத்து ஹீரோயினோட கண்ணுக்கு நேரா குத்துற மாதிரி வர இவ அசராம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. சீக்கிரங்க என்னோட பூனையை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு இவன் மேல இருந்த டவுட்டுமே போயிருது. இப்ப என்ன சொல்றா, ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஐரின் தான் வரா. இப்ப ஐரின் வந்து என்ன சொல்றா, என்னங்க அவளோட கண்ணை நீங்க டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு உண்மையாவே கண்ணு தெரியலதான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஹீரோயின் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தா இல்லையா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் பாத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவ ஸ்கூட்டர் ஓட்டி வந்துட்டு இருக்கும்போது அவளுக்கு எதிர்த்தாப்புல இந்த ஐரின் தான் வந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோயினோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு யாரு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க இவன் நிறைய காசை கொடுக்குறா. இப்ப அந்த காசை பார்த்தவனே இவ பல காமிச்சிட்டு பொறுமையா கேட்டா நான் சொல்ல போறேன், இதை முன்னாடியே காமிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் நம்மளோட வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட பூனைக்குட்டியை தூக்கிட்டு வந்து கொடுத்துறான். இப்பவே என்ன சொல்றானா, பூனைக்குட்டிக்காக நீ சீஃப் ஹெட் ஆபீஸ் வரைக்கும் வரணும்னு என்ன அவசியம், உன் புருஷனுக்கு வேற ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு, இந்த விஷயம் தெரியாம நீ எதுக்காக இன்னொரு போலீஸ்காரரை பார்க்க போனோம், எதுவா இருந்தாலும் என்கிட்டே சொல்லு அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, சாக்ஷி உன்னோட கண்ணை பார்க்கும்போது சில டைம் நீ என்கிட்ட போய் சொல்றியான்னு தோணும், அந்த அளவுக்கு உன் கண்ணு உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கே கண்ணு தெரியாதா அப்படின்னு இவ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜான்சியை தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஜான்சியை உட்கார வச்சு ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். நேத்திய பொண்டாட்டி கூட நீங்க எதை பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க பொண்டாட்டியை நான் டிராப் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு எனக்கு காசு தர மாட்டேன்ட்டா, இந்த கண்ணு தெரியாதவள டிராப் பண்ணதுக்கு எனக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோனை திட்டிட்டு இருக்க. ஹீரோவும் போதும் நிப்பாடுங்க, என் பொண்டாட்டி இன்சல்ட் பண்றதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய காசு தூக்கி போட ரொம்ப தேங்க்யூ, ஏதாவது டீட்டெயில் வேணும்னா உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி அந்த இடத்த விட்டு போக இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் யாருக்கு தெரியாம ஜான்சியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண, என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்காக நீ போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, இப்பவும் நிறைய டைம் இருக்கு, ஒழுங்கா அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னால தப்பிச்சு போக முடியாது, ஏன்னா என்னோட குழந்தை அவங்க கையில மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட புருஷன் உன்னை நல்லபடியா தான் பாத்துக்கிறான், பெரிய போலீஸ் ஆபீசராவும் இருக்கான், அவங்கிட்ட சொன்னா குழந்தைய கண்டுபிடிச்சு தருவானே அப்படின்னு சொல்ல, போலீஸா இருக்கிறதுனால எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, என் குழந்தைய கடத்தி வச்சதே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே என்ன சொல்றனா, இன்னைக்கு நீ பண்ண உதவிக்காக ரொம்பவே நன்றி, என்னோட குழந்தைய நான் கண்டுபிடிக்கணும், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பாத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு இவ சொல்றான். நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்டை நான் முழுமையா அழிக்கணும்னு நினைக்கிறேன், அவன் அழிக்கணும்னா எனக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையால பேச முடியாது, இவ ஃபுட் எல்லாம் டெலிவரி
பண்ணி தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு காசு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க. அவளோட புருஷன் என்ன பண்ணுவானா, எப்ப பார்த்தாலும் சரக்கடிக்கிறதுக்காக இவகிட்ட வந்து காசு கேட்டு இவ்வளவு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கவலைப்படாதமா, அடுத்த வருஷம் நான் உன்னை ஸ்கூல்ல சேர்க்க போறேன், அதுக்காக காசு நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா ஆனா அதுக்கு நிறைய செலவாகுமே, உங்களால ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாது, எனக்கு படிக்கணும்னு விருப்பமே இல்லை அப்படின்னு இந்த குட்டி பாப்பா சொல்ல, நீ கவலைப்படாதமா, நான் உனக்காக நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க அம்மா சொல்லும்போது கரெக்டா அவளோட புருஷன் இதை கேட்டுறான். இப்ப உன பாத்தீங்கன்னா இவ்வளவு போட்டு கண்ணா பின்னா அடிச்சுட்டு, எனக்கே தெரியாம நான் காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவன் பெல்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அடிக்கிற மாதிரி போக அந்த குட்டி பொண்ணு காரை எடுத்து கொடுத்துறா. ப்ளீஸ் அம்மாவை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு இவ செய்யலே பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்பா என்ன சொல்றானா, இவ படிக்கலன்னு யார் அழுதா, இவளாலதான் வாயே பேச முடியல, இவளெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்லயே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. என் குழந்தைக்காக நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் போயிருச்சு அப்படின்னு. இது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் இப்ப சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, வீட்டுல எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்ல பாத்துப்போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போகும்போது ஐரின் கிட்ட என்ன சொல்லிட்டு போறானா, அவளுக்கு உண்மையாவே கண்ணு தெரியல, அவளை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளதான் போறா. இப்ப அவ உள்ள போனவன இவ்வளவு பாத்தீங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் உள்ள போயிட்டு அந்த இடத்துல ஹீரோவோட பிரஷ், அந்த பையனோட பிரஷ் எல்லாத்தையும் எடுத்து ஜான்சிக்கு தான் கீழே அமுச்சு விட்டுட்டு இருக்கா. இப்பதான் அமுச்சுட்டு அதே மாதிரி பிரஷ் எடுத்து மேல வச்சிட்டு இருக்க. ஏய் கதவு திறடி, இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இவ வெளியே நின்று கத்திட்டு இருக்க. இப்ப டக்குன்னு ஹீரோயின் கதவை திறந்துடுறா. எனக்கே கண்ணு தெரியாது, நான் போயிட்டு வர லேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு வாக்கிங்காக வெளியே வந்துடுறா. பார்த்தா ஹீரோயின் 2 hours வாக்கிங் போயிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் தான் நீங்க வாக்கிங் போவீங்க, என்னால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாக்கிங் போறது ரொம்ப நல்லது, ஃப்ரெஷ் ஏர் உடம்புக்கு அதை விட நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இவ்வளவு வாக்கிங்க்கு கூட்டு போயிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல திடீர்னு 5-6 பேர் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோயினை காணோம், எங்க போயிட்டா இவ அப்படின்ற மாதிரி இவ தேடிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஜான்சியை பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்ப ஜான்சி டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்ன சொல்றானா, உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கால, அது உங்க வீட்டோட வேலைக்காரிக்கும் உங்க புருஷனுக்கும் பிறந்த பையன் தான், உங்களோட பையன் கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட மனசே உடஞ்சு போயிருது. என்னோட பையன் காணாம போய் 2 வருஷம் ஆச்சு, என்ன பண்றானே தெரியல, நான் அவளை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா, பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஜான்சிக்கு இவ சொல்றதெல்லாம் கேட்டோம்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ரொம்பவே பணக்கார வீட்டு பொண்ணு, 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னோட கண் பார்வை என்னை விட்டு போயிருச்சு. இவனை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படி மாறுன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் ஹஸ்பண்ட் சேர்த்து போனதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சா நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு மோசமானவே கிடைப்பான்னு நான் நினைக்கல அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் சாதாரண போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹெட்டா இருந்தப்பயே நம்மளால எதுவும் பண்ண முடியல, ஆனா இப்ப இந்த ஊருக்கே அவர் தான் ஹெட்டா இருக்காரு, நம்ம எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா தான் பண்ணணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் சொல்றா. என்னடான்னு பார்த்தா கார் ஆக்சிடென்ட் அன்னைக்கு ஹீரோயின் அவளோட பையன் கூட வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினோட டீடைல் எல்லாம் கேட்பான். பார்த்தா ஹீரோயினோட பேக்ரவுண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். இந்த பொண்ணு தான் ஏஏ குரூப் கம்பெனி ஓனரோட ஒரே பொண்ணு, எல்லா சொத்துமே இந்த பொண்ணுக்கு தான். ஆனா பாவம் இவளோட ஹஸ்பண்ட் இவ்வளவு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இந்த பொண்ணுக்கு கண் பார்வை போயிடுச்சு, தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அம்மா பண்ணி யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ ஸ்கெட்ச் போட்டு வேணும்னே ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி நடிச்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்ப இவ ஜான்சி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பாரு, என்னோட சொத்தை அனுபவிச்சு இவங்க 3 பேரும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா என் பையன் எந்த இடத்துல இருக்கான்னு ஒரு டீடைல் கூட கிடைக்கல அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்பவே என்ன கேக்குறானா, மேடம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியில இருந்து எதுவும் பண்ணக்கூடாது, எது பண்ணாலும் உள்ளதான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. இந்த ஐரின் பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு வாசல்லே மட்டையாயிட்டு இருக்க. ஹீரோயின் யாருக்கும் தெரியாம ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இவ கிட்ட கொடுத்துட்டு கதவை சாத்திடுறா. இப்ப ஜான்சி இந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா அவளுக்கு முன்னாடி ஹீரோ தான் வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோ வந்து இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்தா அதுல ஹீரோயின் பையன் பேர்ல நிறைய காசு இருக்க விஷயம் தெரியுது. ஹீரோயினோட இறந்து போன ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அவரோட பையன் பேர்ல நிறைய காசு போட்டு வச்சிருக்காரு. இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்த ஐரின் கிட்ட தான் சொல்றான். இப்ப பார்த்தோம்னா ஐரின் செம ஹாப்பி ஆயிட்டு, இந்த 100 மில்லியனும் நமக்கே சேரணுங்க, இதுல உள்ள எல்லா பணமும் நமக்கு தான் சொந்தம், இவளோட பையன் பேர்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காசு அமுக்கிறதுக்கான வழியை தான் பாக்குறான். இப்ப இந்த பத்திரத்துக்கு கீழே அந்த பத்திரம் எந்த லாயர் ஆபீஸ்ல இருக்கு அப்படின்ற போன் நம்பர் இருக்கு. அந்த போன் நம்பருக்கு ஹீரோ கால் பண்ணா அந்த காலை எடுக்கிறது ஜான்சி தான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஃபுட்டை டெலிவரி பண்ணிட்டு, ஆமா நான் லாயர் ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன் அப்படின்னு குரலெல்லாம் மாத்தி பேசிட்டு இருக்க. சாப்பாடு வாங்கினவன் திருத்திரன் முழிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, டான்டான் பேர்ல இருக்க 80 மில்லியன் பணம் எனக்கு வேணும், அதை மொத்தமா சேர்த்து வட்டியோட 100 மில்லியனா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு அந்த பணம் வேணும்னா அதுக்கு அந்த குட்டி பையனோட பிங்கர் பிரிண்டுமே வேணும், அவனோட சைனுமே வேணும் அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்த நாளே 2 பேரும் டான்டான பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. பின்னாடியே ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறான். இப்ப அவங்க 2 பேரும் அவனை பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துக்குள்ள போய் தேடி பாக்குறா. பார்த்தா அவளோட பையன் நாய் சாப்பிடுற சாப்பாடெல்லாம்
எல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப போய் என்ன சொல்றானா, நான் அம்மா வந்துட்டேன், நான் வந்ததுக்கு அப்புறம் நீ கவலைப்படக்கூடாது சொல்லிட்டு இருக்க, அம்மாவா இத்தனை நாளா ஏன் என்ன பார்க்க வரல அப்படின்னு இவன் கேட்டுட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு வில இவ அவளோட பையனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப இவன் இந்த பையனை ஜான்சி கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றானா, இந்த குண்டு லேடி எப்படி என் புருஷனுக்கு கால் பண்ணி போட்டு விட்டுருவா, அவளை நான் சமாளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இவன் வந்து டாக்டர்னை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த குண்டு லேடி கிட்ட வந்து என்ன சொல்றானா, நான் சீஃபோட அசிஸ்டன்ட், அவர் என்ன சொன்னார்னா அந்த பையனை இருந்து கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்ல பையன் காணாம போயிட்டான் மேடம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு உனக்கு போய் இவ்வளவு காசு கொடுத்து எல்லாம் பண்ண வச்சேனே எல்லாம் வீணா போயிடுச்சு, இனிமே மூஞ்சிலே முடிக்காத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஆளு வச்சு பேசின மாதிரியே இவ அந்த பொண்ணை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட பையனை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறான். அவன் மென்டலா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டு இருக்க டாக்டர் இந்த இடத்த விட்டு போக சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அந்த ரூமுக்கு வெளியே ஓடி வந்து அவளோட பையனை நினைச்சு ரொம்பவே கதறி கதறி அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜான்சி தான் வரா. இப்ப ஜான்சி வந்து என்ன சொல்றானா, சீக்கிரமே இந்த விஷயம் அவனோட புருஷனுக்கும் தெரிஞ்சு போயிடும், அவங்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னோட பையனுக்கு இப்படி ஒரு மோசமான நிலைமையை வர வச்சவங்களை என்னால எப்படி சும்மா இருக்க விட முடியும், நீ சொல்லு, நீ சும்மா இருப்பியா, உன்னால விட முடியாதுல, ஒரு பொண்டாட்டிய வேணா நான் அமைதியா இருப்பேன், ஆனா ஒரு அம்மாவை என்னால கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உன் புருஷனோட கையில தான் இந்த சிட்டியே இருக்கு, நம்ம ரெண்டு பேரால என்ன விட முடியும், கண்டிப்பா உன் புருஷன் நம்ம ரெண்டு பேருமே கொன்றுவோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா என்னால முடியும், இது எல்லாத்துக்குமே அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஐரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான், எங்க என் பொண்டாட்டி மறுபடியும் நீ அவளை தொலைச்சிட்டியா, எப்ப பார்த்தாலும் அவளை தொலைக்கிறது உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி இவன் திட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்தவன இவன் என்ன கேக்குறானா, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டியா, மறுபடியும் எதுக்காக திரும்ப வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் கண்டிப்பா பருப்பேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப சாக்ஷி ஹீரோவை தொட்டு பாக்குறா, அவனோட கணத்தை தொட்டு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமான்னு சொல்றான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவோட கணத்துல ஓங்கி ஒரு அறைய போட அவன் துப்பாக்கி எடுத்து இவளோட நெத்திக்கு நேரா வச்சிடறான். இதுக்காக என்ன அடிச்ச சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கான காரணம் இருக்கு, என் பையன் பேர்ல உள்ள 80 மில்லியன் படத்தை நீங்க வித்ட்ரா பண்ணணும்னு நினைச்சீங்களா, உங்களை நம்பி எப்படி என் பையன் பேர்ல நான் பணம் பண்ண முடியும், இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் பேர்ல இருக்க பணம் அவனோட ஃபியூச்சருக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக இதுக்காக தான் என்ன அரைஞ்சாலா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவளை சமாதானப்படுத்தலான்னு முடிவு பண்றான். முடிவு பண்ணிட்டு போய் என்ன சொன்னா, பொண்டாட்டிங்க பாரு அந்த பணத்தை எதுக்காக தெரியுமா நான் என் பேர்ல மாத்திக்கிட்டேன், அது சேஃபா இருக்கணும்னு நான் தான், ஏன்னா அவன் குட்டி பையன், அவனை ஏமாத்தி யாரு வேணாலும் காசு படுங்க வாய்ப்பு இருக்குல்ல, எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றா, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அந்த பணம் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் உன்னோட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நம்பிக்கை இல்லைன்னா நீயே பாரு, இந்த இடத்துல சைன் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதுல சைன் பண்ணி கொடுக்குறா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரியும் அந்த காசு எல்லாமே உன்னோட பணம்னு, அதை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன், என் மேல நீ நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லி இவ்வளவு கைசு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த வீட்டோட வேலைக்காரி பயங்கரமா கத்துறா, இதுக்காக இப்படி பண்ணீங்க, இதுக்காக அந்த சொத்து எல்லாம் அவ பேருக்கு எழுதி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த கான்ட்ராக்டை நீ நல்லா பாத்தியா, அவ பேர்ல எழுதி வைக்கல, அவளோட பையன் பேர்ல இருந்து 80 மில்லியனை அவளோட பேருக்கு இன்சூரன்ஸா நான் மாத்திட்டேன், அதை நம்ம பேருக்கு தான் மாத்த முடியாது, ஆனா அவளோட பேருக்கு மாத்த முடியும், அவ செத்து போனான்னு வச்சுக்கேன் நமக்கு இந்த பணம் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி இவ செம ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கார்டன்ல செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்துற மாதிரி அந்த பக்கம் ஜான்சி கூட பேசிட்டு இருக்கா. இப்ப ஜான்சி என்ன கேக்குறானா, மேடம் எதுக்காக நீங்க அவர்கிட்ட சைன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கவலைப்படாத, அதுல 2 அக்ரிமெண்ட் இருக்கு, நான் ஒண்ணுக்கு மட்டும் தான் சைன் போட்டு கொடுத்தேன், ஆனா அதுல 2 அக்ரிமெண்ட் இருக்கு, என் புருஷன் இந்த பணத்துக்காக என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை அவன் என்ன கொலை பண்ணானா இந்த பணம் அவனுக்கு போய் சேரவே சேராது அப்படின்னு சொல்ல சரி மேடம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த அதை வாங்கி அப்படின்னு சொல்ல மேடம் இது என்னது அப்படின்னு இவ கேக்குறா. இன்னைக்கு உன் பொண்ணோட பர்த்டே இல்ல, அதுக்காக தான் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல மேடம் என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பொண்ணுக்காக நான் கேக் எடுத்துட்டு போறேன், ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்கிட்டு இவ ரொம்பவே ஹாப்பியா போறான். இப்போ அவ வீட்டுக்குள்ள போகும்போது அந்த இடத்துல அவளோட புருஷன் தான் இருக்கான். எங்கடி போயிட்டு வந்து என்னது இது கையில கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க நம்ம பொண்ணுக்கு பர்த்டே இல்ல, அவளுக்காக கேக் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு இவ சொல்ல அவனை பாத்தீங்கன்னா செமகாண்டாயிட்டு, என்ன நீ டெய்லி நைட்டு லேட்டா வர, அது மட்டும் இல்லாம காஸ்ட்லியான கேக்கெல்லாம் வாங்கிட்டு வர, எவன் கூட சுத்திட்டு இருக்கா, உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்க நான் யார் கூட சுத்தல அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவளை அடிக்கிற மாதிரி வர இவ பிடிச்சி அவனை தள்ளி விட்டுறான். என்னையே நீ தள்ளி விடுறியா, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவ எதையோ அடிக்கிறதுக்கு எடுக்க போக இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்குறான். இந்த இடத்த விட்டு ஓடனு வச்சுக்கேன், உன் பொண்ணை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனோட பொண்ணு வந்து இவனோட மண்டையிலேயே அடிச்சிருது, குடிச்சதான் என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா பொண்ணை ஏதாவது பண்ணிருவானோ அப்படின்ற பயத்துல ஓடி வந்து பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப அவன் 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு திட்டிட்டு இருக்க. 2 பேரும் நல்லா அடி வாங்குறாங்க. இப்ப அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் பொண்ணு என்ன கேட்கறானா, அம்மா எதுக்காக நீங்க திரும்ப வந்தீங்க, இந்த இடத்த விட்டு போயிருங்க, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, இல்லம்மா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்போ உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உனக்காக அம்மா கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன்,
வந்திருக்கேன், இந்தம்மா இந்த கேக்கு நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றானா, அம்மா நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட பொண்ணை தூங்க வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீங்க உதவி பண்ணணும், என் பொண்ணை தனியா கூட்டிட்டு போயிருங்க, இந்த நரகத்துல நான் மட்டுமே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு நீங்க 2 பேருமே வேணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட கார்டன்ல உட்காந்துட்டு ஜான்சி கூட தான் பேசிட்டு இருக்கா. அந்த ஐரன் 80 மில்லியன் பணத்துக்காக என்ன கொலை பண்ண கண்டிப்பா ட்ரை பண்ணுவா, லைட்டா அவளை தூண்டி விட்டேன்னா எல்லாம் நம்ம பக்கம் நடக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆனா மேடம் உங்களோட உயிர்க்கே ஆபத்தாயிருமே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பிளான் படி என்ன பண்றாங்கன்னா, ஐரன் தனியா இருக்கும்போது ஹீரோயின் போய் பாத்தீங்கன்னா 2 ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு, இந்த ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லு, நான் பார்ட்டிக்கு போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்க பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டீங்களா அப்படின்னு ஐரன் கேட்பா. நான் இந்த வீட்டோட முதலாளியம்மா, நீ இந்த வீட்டோட வேலைக்காரி மட்டும்தான், நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்ல ஐரன் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. ஐரனுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஐரன் என்ன சொல்றானா, மேடம் நானே உங்களை பார்ட்டில டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, இன்னமா பார்ட்டி நடக்கிற இடம் வரல, ரொம்ப நேரம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஐரன் டக்குன்னு கார் நிப்பாட்டிட்டு கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை பிடிச்சி ரோட்ல தள்ளி விட்டுட்டு அவளை கொலை பண்ற மாதிரி கார் எடுத்துட்டு வர. இந்த பக்கம் அப்படியே ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ கண்டிப்பா என்ன கொலை பண்ண மாட்டா, ஏன்னா அவ என்ன கொலை பண்ணா இன்சூரன்ஸ் அவளுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், அது மட்டும் இல்லாம போலீஸ் கேஸ் ஆகும், காரை நிப்பாட்டிட்டு கண்டிப்பா அவளை என்ன காப்பாத்துவா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரிதான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா பார்ட்டி தான் காட்டுறாங்க. பார்ட்டிக்கு ஹீரோயின் போல, அவளுக்கு பதிலா ஐரின் தான் போறா. இப்ப ஐரினை பார்த்தவன அவளோட புருஷன் என்ன கேட்கிறேன்னா, என்ன நீ வந்திருக்க, சாட்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், பார்த்துக்க ஆள் கூட ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல இன்னும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினை பாக்குறதுக்காக ஜான்சி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தனியா ஒரு வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த வீட்டுல தான் ஜான்சி அவளோட குழந்தை, இவளோட குழந்தைன்னு 3 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிருக்கா ஹீரோயின். இப்பவே என்ன சொல்றேன்னா, வீட்டை சுத்தி நிறைய கேமரா இருக்கு, இந்த இடத்துல நீங்க 3 பேருமே பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஜான்சிக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பையனை தொட்டு பார்க்க, அவனுக்கு அவனை யாராவது தொட்டா சுத்தமா பிடிக்காது. ஆனாலும் அவன் இப்ப பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல இருந்து எடுத்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. இவனோட ஹெல்த் இப்படி பாதிக்கப்பட்டது நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஜான்சி தான் வரா. ஜான்சி வந்து என்ன சொல்றானா, கவலைப்படாதீங்க, அவனுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சா கண்டிப்பா குணமாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது, ஏன்னா என் பையன் என் மேல கேரிங்கா இருக்கான், அவனுக்காக சாப்பாடு கொடுத்தா நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. ஜான்சிக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இப்ப ஜான்சி என்ன சொல்றானா, என் புருஷன் என் மேல சந்தேகப்படுறான், நான் வேற யார் கூடவோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா அவனுக்கு ஒரே சந்தேகம், எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு லேட்டா வர அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு என்னோட பொண்ணையும் அடிச்சுட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, அதுக்கான சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்கிறேன், உன் புருஷன் உன் மேல சந்தேகப்படுறதும் நல்லதுக்கு தான் அப்படின்னு ஹீரோயின் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நைட்டு ஜான்சி அவளோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளோட பர்ஸ்ல ஒரு மென்ஸ் வாட்ச் தான் இருக்கு. இப்ப அந்த வாட்ச் அவளோட புருஷனுமே பாக்குறான். என்ன இது பசங்க கட்டுற வாட்ச் இவளோட பர்ஸ்ல எப்படி அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு ஜான்சியை சந்தேக கண்ணோட்டத்தோட பாத்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஜான்சி பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு வேலைக்காரியாவே போய் சேர்ந்துடுறா. ஜான்சியை ஹீரோயின் தான் வேலைக்கே வச்சிருப்பா. ஐரின் உனக்கு ஹெல்ப்பா இருக்கும், அவளை கூட சேர்த்துக்க அப்படின்னு சொல்ல அவளுக்கு வேற வழி இல்ல, ஏன்னா இவன் தானே வீட்டோட முதலாளியாமா. இப்ப ஜான்சி அவளோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட ஹஸ்பண்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, எங்கடி அவன், யார் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அவனை நான் நீக்கு பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, நீ யாரா எங்க வீட்டுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஐரின் கேட்டுட்டு இருக்கா. ஒழுங்கா தள்ளி போடி, ஏதாவது பேசினா வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு இவன் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் அந்த வீட்டுல வேலைக்காரியா தான் இருக்கேன், சும்மா வந்து கத்திட்டு இருக்காம எடுத்து விட்டு போட அப்படின்னு சொல்ல, எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அவன் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன யோசிக்கிறானா, நான் தான் நம்ம பொண்ணாடி மேல ரொம்ப சந்தேகப்படுறேனோ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் அவனோட கார்ல இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோட கையில ஜான்சி பர்ஸ்ல இருந்தா அதே வாட்ச் கட்டி இருக்கத பாக்குறான். இதை இப்படி பார்த்த உடனே இவன் செம காண்டாயிட்டு இருக்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் தான் அந்த வாட்சை ஹீரோக்கு கொடுத்துருப்பா. நம்மளோட வெட்டிங் அனிவர்சரிக்காக இந்த வாட்ச் வாங்கி தந்திருக்கேன், இந்தாங்க கட்டிக்கங்க அப்படின்னு சொல்ல அவனுமே கட்டிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பான். அதை பார்த்த உடனே தான் இவன் செம காண்டாயிட்டு இருக்கான். இப்ப அவனோட வண்டியில இருந்து ஒரு பயங்கரமான ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து ஹீரோவா அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த பக்கம் இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரும் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரிதான் நடக்கும், உன் புருஷன் என் புருஷனை கொன்றுவான், அவன் ஜெயிலுக்கு போயிருவான், இவன் செத்து போயிருவான், நம்மளோட பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதே மாதிரிதான் இப்ப நேர்லயே நடந்துட்டு இருக்கு. ஆனா இவன் அடிச்ச உடனே ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறான். ஆனா ஹீரோ சாகல, உயிரோட தான் இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் ஜான்சி 2 பேரும் ஒன்னதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, நம்மளோட பிளான் இப்படி சொதப்பு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா மேடம், நம்ம பிளான் பண்ண மாதிரி என்னோட புருஷனும் ஜெயிலுக்கு போகல, உங்களோட புருஷனும் செத்து போகல, என் புருஷனும் போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க, அவனும் கையில சிக்காம இருக்கான், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற எல்லாத்தையுமே ஐரின் முழிச்சு நின்று கேட்டுடுறா. அடி பாவி, இத்தனை நாளா எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா, உன்னோட கதையை இப்பவே முடிச்சு கட்டுறேன் அப்படின்னு வச்சுட்டு இவ போகும்போது அவளோட கால்ல இருந்து ஒரு சவுண்ட் வந்துருது. நீ ஏதாவது சவுண்ட் கேட்டியா, யாரும் இங்க இருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஐரின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு தான் கால் பண்றா. சீக்கிரம் என்னோட கால் எடுங்க, எதுக்காக கால் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு இவ கால் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்க. இவ்வளவு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா காலை எடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இவ ரொம்ப டென்ஷனா கத்திட்டு இருக்கும்போது அவளோட முஞ்சில துணியை கட்டி ஹீரோயின் கடத்திட்டு போயிடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிட்டு இருக்க. எவ்வளவு நாளா உனக்கு கண்ணு தெரியுது, எவ்வளவு நாளா எங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ரொம்ப நாளா எனக்கு கண்ணு தெரியும், என் புருஷனும் நீயும் ஒன்னா இருந்தீங்களே அப்பையில இருந்தே எனக்கு கண்ணு தெரியும், என்னோட பையனுக்கு பதிலா உன்னோட பையனை மாத்தி வச்சியே அப்பையும் எனக்கு தெரியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கு. என்னோட சொத்து சொகம் எல்லாத்தையும் அனுபவிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களா, அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா நாசமாக்குவேன், என் புருஷனையா என்கிட்ட இருந்து பறிச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஓ புருஷனா, நானும் அவனும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் வளர்ந்துட்டு இருக்கோம், அவன் என்னதான் காதலிக்கிறா, எங்க ரெண்டு பேரோட காதலுக்கு அடையாளமா ஒரு குழந்தை இருக்கு, அவன் எனக்கு சொந்தமானவன், நீ தான் அவனை திருடிட்ட அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ என் புருஷனை திருடினதெல்லாம் எனக்கு கோவம் இல்ல, என் பையனை தொட்ட பத்தியா, அங்கதான் நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், என் பையனை நீ கடத்திட்டு போயிட்டு அவனை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க, அது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் உன் பையனை கடத்தணும்னு நினைக்கிறேன், அவளை கொல்லணும்னு நினைச்சு அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் அவளோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஜான்சி போய் ஹீரோயினை தடுத்துட்டு இருக்கா. மேடம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு. இப்ப அவ என்ன சொல்றானா, என்னோட புருஷன் யாருன்னு தெரியல, இந்த மொத்த சிட்டியுமே அவனோட கையில தான் இருக்கு, நான் காணாம போன விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சீக்கிரமே எனக்கு கண்டுபிடிச்சிருவான், உன் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீக்கிரமே பாரு யாரோட நிலைமை மோசமாக போகுதுன்னு உன் கண்ணால நீ பார்க்க தானே போற அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு வெளியே நின்று பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல. எனக்கும் தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவளுக்கு அவளோட ஹஸ்பண்ட் தான் கால் பண்றான். இப்ப ஜான்சியோட புருஷன் கால் பண்ணி என்ன சொன்னா, உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கு, எனக்கா நீ துரோகம் பண்ற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னோட குழந்தை எதுவும் பண்ணிடாத, நீ என்ன கேட்டாலும் பண்ற அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவன் போனை வச்சு உன்ன இவ என்ன சொல்றானா, அவன் என்னோட குழந்தைய வச்சு பிளாக்மெயில் பண்றான், எனக்கு பயமா இருக்கு, நம்ம ரெண்டு பேருக்கு இப்படி ஒன்னா பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நீ சொல்றது கரெக்ட், ரெண்டு பேருக்கும் ஒன்னாதான் பிரச்சனை வந்திருக்கு, ஆனா அதை ஒரே வழியில தான் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவளோட புருஷனுக்கு கால் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஜான்சி என்ன சொல்றானா, நான் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு ஐரினோட ட்ரெஸ் கலரை சொல்லிட்டு இவ போனை வைக்க அவனுமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல ஐரினை தான் காட்டுறாங்க. ஐரினை கட்டி போட்டிருக்க இடத்துல நிறைய கண்ணாடி துண்டு இருக்கு. இப்ப அதுல ஒரு துண்டு எடுத்து இவ அவளோட கை கட்ட அவுத்துறான். இன்னையோட நீ செத்தடி, என் புருஷன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்ண போற அப்படின்னு யோசிச்சுட்டு இவ அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது கரெக்டா இதை ஜான்சியோட புருஷனுமே பாத்துறான். வந்துட்டு இருக்கிறது ஜான்சி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவனோட காரை ஃபாஸ்டா எடுத்துட்டு போய் ஐரின் மேல இடிக்க ஐரினுக்கு பயங்கரமா அடிபட்டு அதே இடத்துல விழுந்து கிடந்துடுறா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா வேகமா இறங்கி போய் எனக்கு அடி துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி மூச்சு திருப்பி பார்த்தா அங்க கிடக்குறது ஐரின். இப்ப ஐரினை பார்த்தவன அவன் இந்த இடத்த விட்டு ஓடி போக அந்த இடத்துக்கு ஹிரன் தான் வரா. ஹிரன் வந்து என்ன சொல்றானா, நான் தான் சொன்னேன்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன்னு, பாத்தியா எப்படி சால்வ் பண்ணிட்டேன்னு, எல்லாமே உன்னோட ஹெல்ப்பால தான், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹிரன் அந்த இடத்த விட்டு போக சோனா பாத்தீங்கன்னா அதே இடத்துல கிடக்குறா. இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்த்தா சோனா இறந்து போயிடுறா. என்னாச்சு பொண்டாட்டி, சோனாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சோனா எப்படி இருக்கா, அவ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்டுட்டு இருக்க. அவ இறந்து போயிட்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டா ஐரின் என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அது எதையுமே கண்டுக்காம அந்த இடத்த விட்டு அமைதியா வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் இருந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு போலீஸ்காரரு சோனாவோட அஸ்தியை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, சோனா சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய தடவை கால் பண்ணா, அவ கூட நீ தானே இருந்த, அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, அவளோட சாவுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சோனா இருந்தது எனக்கு ரொம்ப கவலையா தாங்க இருக்கு, ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோவோட காதுக்குள்ள போய் அவ பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னா. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ இப்படி ஆயிட்டா. எனக்கு என்னமோ அவ புருஷன் மேலதான் டவுட்டா இருக்கு, நீங்க இதுக்கும் அவ புருஷன் மேல ஒரு கண்ணா இருங்க, அவனை நீங்க சும்மா விடக்கூடாது, நீங்க சிட்டிக்கே போலீஸா இருக்கீங்க, சோனாக்கு நீங்க தான் நியாயம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோட ஆள் வந்து என்ன சொல்றானா, சார் அந்த கொலகாரி இருக்க இடத்த கண்டுபிடிச்சாச்சு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜான்சியோட புருஷனை பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்க. பின்னாடியே ரெண்டு போலீஸ்காரங்க துரத்திட்டு இருக்காங்க. இப்ப இவன் நிம்மதியா ஒரு இடத்துல போய் நின்று அப்பாடா தப்பிச்சாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ துப்பாக்கியோட வந்துடுறான். இப்ப அவன் துப்பாக்கி அவன் நெத்திக்கு நேரம்
நேரா வச்சிட்டு இருக்க, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத, எனக்கு என்னோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனை டக்குன்னு ஷூட் பண்ணிடுறான். இப்ப போலீஸ்காரன் வந்து என்ன கேட்கறானா, சார் என்னாச்சு, ஏன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் அட்டாக் பண்ணா நான் பாதுகாக்கிறதுக்காக ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப இந்த பக்கம் ஜான்சியோட பொண்ணை தான் காட்டுறாங்க. அவ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவ பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்க, டக்குன்னு அவளோட பேக்ல இருந்து கத்தி எடுக்கிறா. ஆனா அந்த இடத்துக்கு வர்றது ஜான்சி தான். இப்ப ஜான்சி என்ன கேட்கறானா, எதுக்காகமா நீ கத்தியெல்லாம் உன்னோட பேக்ல வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அப்பா உங்களை மறுபடியும் அடிச்சாருன்னா உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு சொல்றான். இவ சொன்னதை கேட்டவொடனே ஜான்சி ஷாக் ஆயிட்டு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணா உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிரும், உன்னோட அப்பாவை பத்தி நீ கவலைப்படாத, அவர் இறந்து போயிட்டாரு, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கும் போது போலீஸ்காரங்க அவரை ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இப்பதான் அந்த குட்டி பாப்பாக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோயின் வந்து ஜான்சி கிட்ட என்ன சொல்றானா, இந்த அந்த பணத்தை வச்சுக்க, 2 குழந்தைங்களை கூப்பிட்டு சிட்டியை விட்டு வெளியே போயிரு, இனிமே நீ திரும்ப வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்களே என் கூட வந்துருங்க, உன் புருஷனை ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றதை விட்டுரு, ஏன்னா அவன் பெரிய பதவியில இருக்கான், கண்டிப்பா உன்னால அவனுக்கு எதுவும் செய்ய முடியாது, நீ எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி ஜான்சி கூப்பிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பையன் தான் வரான். இப்ப டான்டான் வந்து ஒரு டிராயிங்க வரைஞ்சு காட்ட, இந்த டிராயிங்க பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுது. அம்மா இதுனா இது நீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஜான்சி என்ன சொல்றனா, பாத்தியா அவனோட பையனோட ஹெல்த்லயுமே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவனுக்கு கண்டிப்பா அம்மா வேணும், நீங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட பையனை கூப்பிட ஸ்கூலுக்கு தான் போறான். ஸ்கூலுக்கு போன உடனே அந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இவனை கூப்பிடுறதுக்காக அவங்க அம்மா வரலையா, அன்னைக்கு வந்தாங்களே வந்தவன ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு இவ வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு, ஒருவேளை அவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கும் என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு இவன் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்ணு தெரிஞ்சிருக்கிறது தான் உண்மைனா கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் 2 குட்டி பசங்களும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல அவங்க 2 பேரோட சவுண்டுமே காணும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல டான்டானை கடத்திட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இப்ப வேகமா ஓடி போய் பார்த்தா அவனை கார்ல கிட்னாப் பண்ணிட்டு போறாங்க. டான்டான் அப்படின்னு இவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து இவளோட கையை பிடிக்கிறாங்க. யாராரு பார்த்தா ஹீரோ தான். பொண்டாட்டி உனக்கு கண்ணு தெரியுன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒழுங்கா என்னோட பையனை விட்டு அவனை ஏதாவது பண்ணனா உனக்கு ஒண்ணு போட்டுருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு தேவை 80 மில்லியன், அந்த பணத்தை கொடுத்துட்டு உன் பையனை வாங்கிட்டு போச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஹீரோ கிட்ட போகலாம் அப்படின்னு போகும்போது இந்த பக்கம் ஜான்சி விட மாட்டேங்கிறா. இங்க பாரு போகாத, எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை இப்போதைக்கு, நான் போய் தான் ஆகணும், என் பையனை நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்கு பதிலா நான் போறேன் அப்படின்னு ஜான்சி சொல்றா. எனக்கு பதிலா நீ போறியா, அப்போ குழந்தையோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, நீ எனக்காக மறுவாழ்க்கை கொடுத்துருக்க, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு ஜான்சி சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த குட்டி பையனை கடத்திட்டு வந்து தனியா ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு அந்த இடத்துல நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னடா அப்பா பார்த்து உனக்கு பயமா இருக்கா, பயப்படாத, உனக்கு துணைக்கி உங்க அம்மாவை கூடவே வந்துருவா அப்படின்னு இவன் இந்த குட்டி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அந்த இடத்துல பிளான் பண்ணி வச்சுட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடறான். இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து அமைதியா அங்க உள்ள கேண்டில் எல்லாத்தையுமே அணைச்சிட்டு அவளோட குட்டி பையனை எடுத்து ஒரு கபோர்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு, இங்க பாருடா, பயப்படாத, சத்தம் போடாத, கண்டிப்பா அம்மா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன கேட்கறானா, எங்கடி உன்னோட பையனை ஒளிச்சு வச்சிருக்க, நீ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு இவன் ஒரு கபோர்டா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அந்த கபோர்ட்ல ஆள் இல்ல. இப்ப ஆப்போசிட் கபோர்ட ஓபன் பண்ணலான்னு வரும்போது பின்னாடி யாரோ போற மாதிரி இருக்கு. ஹீரோயின் தான். அவ போன உடனே ஹீரோ பின்னாடியே போயிடுறான். நீ எங்க இருக்க, என் கையில மாட்டினா நான் உன்னை கொண்டு போட்டுருவேன் சாட்சி அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிடறா. இவ அடிச்ச உடனே அங்க உள்ள லிக்விட் எடுத்து ஹீரோவோட கண்ணுல தெளிக்க ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாம கீழே விழுந்துடுறான். ஏண்டி இத்தனை நாளா என்கிட்ட கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு என் பொண்டாட்டியை நீ கொலை பண்ணிட்டல, அது எல்லாத்துக்கும் நீ பதில் சரியா ஆகணும், நீ சாகுறது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு என் சொத்து சகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு என்னையே முட்டாளாக்கிட்டு இருந்திருப்பீங்க, என் கண்ணு முன்னாடி எத்தனை நாள் நீ அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கன்னு நான் பாத்திருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சல, என் பையன் எவ்வளவு கஷ்டப்படுவான் தெரியுமா, அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு பழி வாங்க போறேன் அப்படின்னு இவனை பாத்தீங்கன்னா கையில ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்க கீழே கிடக்குற ஒரு டெஸ்டர் எடுத்து அங்க உள்ள பவர் கட்டை புடுங்கி விட்டுறா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடமே இருட்டாயிட்டு இருக்க. உனக்கும் கண்ணு தெரியாது, எனக்கும் கண்ணு தெரியாது, வா யாருன்னு மோதி பாத்துலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா அடிச்சிட்டு இருக்கா. எங்கடி இருக்க, இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அடிச்சதுல அங்க உள்ள கேஸுமே ஓபன் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா அவ பையன் இருக்க இடத்துக்கு வந்துட்டு அவனோட பையனை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டா இருக்கே அப்படின்னு அவனோட மேட்ச் பாக்ஸை எடுத்து ஃபயரை பத்த வைக்கும் போது அந்த இடமே ஃபயர் ஆகி வெடிச்சிருது. பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோமே இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் நம்மளோட வீட்டுல இருக்கும்போது அவளை பாக்குறதுக்காக 2 போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க. மேடம், நீங்க தானே சீஃபோட பொண்டாட்டி, அவர் இறந்தது உங்களுக்கு சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி கிட்ட தான், சோ உங்களோட ஹஸ்பண்டோட சாவுக்கும் உங்களுக்கு
அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமோன்னு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவர் இறந்த அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லைங்க. எனக்கே கண்ணு தெரியாதனால எப்ப என்ன பண்றேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. கண்ணு தெரிஞ்சா கூட நான் இந்த இடத்துல இருந்தேன்னு சொல்ல முடியும். எல்லாமே இருட்டா இருக்கும்போது என்னால எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போலயே அப்படின்னு வச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது வெளியில உள்ள தோட்டத்துக்கு ஒரு பொண்ணு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. இந்த பொண்ணை பார்த்த உடனே என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க தான் இந்த வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரி அப்படின்னு சொல்லி கேட்க, ஜான்சியும் ஆமான்னு சொல்றாங்க. சரி சாரி இறந்த அன்னைக்கு மேடம் எங்க இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் வந்து ஷாப்பிங் போயிருந்தாங்க அப்படின்னு இவ சொல்றான். இவங்க சொன்னதை கேட்ட உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த ஷாப்பிங் மாலோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஷாப்பிங்க்கு போயிருக்கா. பார்த்தா அந்த இடத்துல இருந்தது அவ கிடையாது, ஜான்சி தான் ஹீரோயினோட ட்ரெஸ் போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஷாப்பிங் போயிட்டு அவள மாதிரியே நடந்து வந்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் உங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நாள் தான் வருது. அந்த நாள்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோட நின்னுட்டு இருக்க. இப்ப இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றானா, உங்க ஹஸ்பண்ட் பேர்ல 80 மில்லியன் இன்சூரன்ஸ் இருக்கு, அவர் இறந்து போயிட்டனால இந்த இன்சூரன்ஸ் பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரே போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. மனசு தளர விடாதீங்க, உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு இவர் சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அங்க உள்ள எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பாவம் இந்த பொண்ணு சின்ன வயசுல எப்படி எல்லாம் நடந்துருச்சு பாரு அப்படின்னு ஹீரோயினை பத்தி பாவமா பேசிட்டு இருக்க. இவ சிரிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப வெளியே வந்தவன இவ என்ன சொல்றானா, நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா மேடம், அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்மளோட கையை பிடிச்சிட்டு நம்மளோட புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கார்ல எடுத்து வச்சுட்டு என்ன சொல்றாங்களா, இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிடலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த குட்டி பாப்பாவை பத்தி என்ன சொல்றானா, நான் உனக்கு ஸ்பெஷலா டாக்டர்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், ஃபியூச்சர்ல நீ கண்டிப்பா பேசுவா பாரு அப்படின்னு சொல்ல தேங்க்யூ அப்படின்னு இந்த பொண்ணு சைகையிலே சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவ என்ன கேக்குறானா, மேடம் உங்களோட கண்ணுக்கு ஏதாவது இரிட்டேஷனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என் கண்ணுல அடிச்சது சாதாரண கேஸ் தான், அதனால எனக்கு ஒன்னும் ஆகல, என் கண்ணு நல்லா தான் தெரியுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜான்சி என்ன சொல்றானா, மேடம் சூரியன் உதயமாயிடுச்சு, இடத்த விட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல, இந்த சூரியன் நமக்கான சூரியன், நம்ம 4 பேருக்குமே ஒரு புது வாழ்க்கை கிடைக்க போகுது, அந்த வாழ்க்கையை தேடிதான் நம்ம 4 பேர் இந்த இடத்த விட்டு போறோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் கார்ல ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இப்ப உங்க பக்கத்து சிட்டியை தேடி போறதோட தான் இந்த டிராமா முடியுது அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இந்த டிராமா முடியல. பார்த்தா இது எல்லாமே ஒரு நாவல் மட்டும்தான். இந்த நாவலை எழுதுறதே நம்ம கதையோட ஹீரோயின் தான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் நாவல் எழுதி முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவளோட புருஷன் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றானா, என்ன பண்ணாட்டியே முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, முடிச்சிட்டேங்க, உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கு தெரியுமா, நாளைக்கே பப்ளிஷ் பண்ண போறேன் அப்படின்னு இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. சரிவா உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் கூப்பிட்டு. இப்பங்க நம்ம பார்த்த டிராமா ஃபுல்லாவே ஒரு ஸ்டோரியோட டிராமா தான். இது ஃபுல்லாவே எழுதி முடிச்சது நம்ம கதையோட ஹீரோயின் தான். இவன் இந்த நாவலை எழுதி முடிக்கிறதோட தான் இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.